கம் பேக் டு டிசைன் வித் ரமக். நம்ம இன்றைக்கி என்ன ஒரு ஃபிக்மா டிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிசோட் 5ல் பேஸ்ட் டு ரீப்ளேஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஃபியூச்சர், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மாதிரி. ஏன்னா இது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிம்பிளாங்க, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணுறேன். கமாண்ட் சி ஆர் காப்பி. ஓகே, ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் டு ரீப்ளேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ இந்த இடத்துல எனக்கு அந்த சப்போர்ட் வேணும். இது ரேண்டமான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த சப்போர்ட் வேணும் அப்படின்னா, ஸோ நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு அதை கொண்டுட்டு வரணும். அது ஒன் வே. அதே இது அனதர் வே. தட்ஸ் இட். பேஸ்ட் டு ரீப்ளேஸ், கமாண்ட் ஷிஃப்ட் ஆர் பேஸ்ட் டு ரீப்ளேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அண்டு மோஸ்ட் எஃபெக்டிவ் வே. அண்டு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதுலன்னு கேட்டிங்கன்னா காப்பி ப்ராப்பர்ட்டிஸ், பேஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பட் பேஸ்ட் டு ரீப்ளேஸ்மெண்ட் நான் அவ்வளோ ஹார்ஷாக சொன்னது இல்லை. ஹார்ஷாக மீன்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுனது கிடையாது. பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு இல்லை, பட் நீங்கள் ஒரு ப்ரோ யூஸர், நிறைய யூஸ் பண்ணுவீங்க, நிறைய எடிட் பண்ணுவீங்க, நிறைய சேஞ்ச் பண்ணுவீங்க, ஃபிக்மானாலே அவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னா இந்த ஃபியூச்சர் தெரிஞ்சு வச்சுக்கிறது மஸ்ட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிள். ஸோ நான் இப்போ இதை காப்பி பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த குவான்டிட்டிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஜஸ்ட் வெரி சிம்பிள். ஸோ அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அ ஈஸி திங் டு சே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் டே. See you in the next video. Bye bye. Take care.